விஜய்க்கு புதுசாக லேட்டஸ்ட் மாடல் கார்கள் வாங்குவது என்றால் அவ்வளவு பிடிக்கும். இவரிடம் BMW, மினி கூப்பர், இன்னோவா, ஆடி, டொயோட்டோ என ரகரகமான கார்கள் இருக்கின்றன. இதன் விலை மட்டுமே பல கோடிகளை தாண்டும். ஆனாலும் அவரிடம் இருக்கும் ரோல்ஸ் ராயல்ஸ் கோட்ஸ் கார் அவருக்கு மிகவும் ஸ்பெஷலான ஒன்று. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட இந்த கார் ஆரம்பத்திலேயே அவருக்கு பஞ்சாயத்தை தான் கொண்டு வந்தது. அந்த காருக்கு நுழைவு வரி செலுத்தவில்லை என தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதி 1 லட்சம் அபராதம் விதித்தார். இப்படி சர்ச்சையை கிளப்பிய அந்த கார் தான் தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த காரை மட்டும் தானே ஓட்டும் விஜய் பீஸ்ட் படத்தின் போது நெல்சன் உட்பட அனைவரையும் அழைத்து கொண்டு ஜாலியாக ஒரு ரவுண்ட் வந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த கார் தற்போது எம்பயர் ஆட்டோ என்னும் டீலர்ஷிப்பில் விற்பனைக்கு வந்திருக்கிறது. அந்த வலைத்தள பக்கத்தில் விஜயின் கார் அனைத்து கோணங்களிலும் படம் பிடிக்கப்பட்டு முழு விவரங்களுடன் செய்தியாக வெளியாகி இருக்கிறது. 10 வருடங்களுக்கு மேல் ஆனாலும் அந்த காரின் சிறு கீறல் கூட கிடையாது. புத்தம் புதுசு போல இருக்கும் அந்த கார் சர்வீஸ் செய்யப்பட்டு நன்றாக ஓடும் கண்டிஷனில் இருக்கிறது. இதன் ஓடோமீட்டர் ரீடிங் 22,000 கிலோமீட்டர். காரின் அனைத்து எலக்ட்ரானிக் அம்சங்களும் பக்காவாக இருக்கிறது. அதன்படி இந்த காரின் விலை 2.6 கோடி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விலை வேண்டுமானால் குறைந்து கொள்ளப்படும். 2012இல் விஜய் இந்த காரை வாங்கும்போது இதன் விலை 3.5 கோடி ஆகும். இப்படியாக விஜய் பொத்தி பாதுகாத்து வந்த காரை தற்போது விற்பதற்கு என்ன காரணம்? மேலே குறிப்பிட்ட விற்பனை தொகையை தாண்டி எக்ஸ்ட்ராவாக பணம் செலுத்த தேவையில்லை எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது இந்த செய்தி வைரலாகி வரும் நிலையில் விஜயின் காரை யார் வாங்கப் போகிறார் என்பது சர்ப்ரைஸாக உள்ளது.